அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது பாரிய வரிகளை விதித்துள்ள பின்புலத்தில் அதற்கு எதிராக செயற்பட உள்ளதாக கனடாவின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்புலத்தில் நீண்ட அரசியல் நெருக்கடிக்கு பின்னர் கனடாவில் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புக்கு பின்னால் உள்ள சர்வதேச நகர்வுகள் தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள மார்க் கார்னி அடுத்த மாதம், அதாவது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அந்நாட்டில் பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது விதித்துள்ள வரிகளை எதிர்கொள்வதற்கான அதிகாரத்தை கோரி தான் இந்த அறிவிப்பை விடுப்பதாக, அதாவது பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பை விடுப்பதாக கனடாவின் புதிய பிரதமர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இவ்வாறான முக்கியமான தருணங்களில் நாட்டை யார் வழிநடத்த வேண்டும் என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும் கனடா பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கனடாவின் இரண்டு முக்கிய கட்சிகளான கன்சர்வேட்டிவ் மற்றும் லிபரல் கட்சி ஆகியன இம்முறை பொதுத் தேர்தலில் களம் காண இருக்கின்றன. கனடாவின் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் ஃபொனயான்சோ உள்ளிட்ட 4 வேட்பாளர்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடிய பிரதமர் மார்க் கார்னியின் இந்த அறிவிப்பு அவரது லிபரல் கட்சிக்கு வாக்குப்பலத்தை அதிகரித்து கொடுக்கும் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. லிபரல் கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் பிரதமர் பதவி ஆகியவற்றிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் உத்தியோகபூர்வமாக விலகியிருந்தார். இந்த நிலையில் கனடிய மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட மார்க் கார்னி எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இன்றி கடந்த மாதம் 9ஆம் தேதி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது பாரிய பொருளாதார வரிகளை விதித்துள்ள பின்புலத்தில் அதற்கு எதிராக செயற்பட உள்ளதாக கனடாவின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் பொருளாதார வரிக்கு எந்த வகையிலும் அஞ்ச போவதில்லை என சுட்டிக்காட்டியிருந்த கனடாவின் புதிய பிரதமர் எந்த ஒரு வகையிலும் கனடா அமெரிக்காவின் மற்றொரு மாநிலமாக மாறாது எனவும் சூளுரைத்திருந்தார். இவ்வாறான அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே கனடாவின் புதிய பிரதமரால் அந்நாட்டில் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் அமெரிக்காவுடன் வர்த்தக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள கனடாவுக்கு இது சவாலானதொரு தேர்தலாக அமையும் சாத்தியம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன.